எங்களோட பெட்ரூம் டூர் தான் லக்ஸுரியான ஒரு பெட்ரூம். உங்கள் பெட்ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் குட் நைட். இப்படி தான் படுத்திருப்போம். இங்கே வந்து அவர் வந்து பாயில படுக்கக்கூடாது, அதனால கீழே புடவை விரித்து கீழே படுத்திருப்பாரு. நானும் தியாவும் இங்கே படுத்துப்போம். இங்கே படுத்துக்குவோம். பாய் வச்சு நாங்கள் 2 பேரும் படுத்துப்போம். தர்ணேஷும் எங்கள் அத்தையும் வந்து அந்த பக்கம் ரூம் இருக்குல்ல அங்கே படுத்துக்குவாங்க. ஆமாம், எங்களோடது இதுதான். ஏன்னா எங்களோட தர்ணேஷ் படுத்தானா செல்லெல்லாம் பார்க்க விட மாட்டோம், இது பண்ண மாட்டான், கேம் எல்லாம் விளையாட விட மாட்டான். அவங்க அப்பிட்ட படுத்து செல்லம் இது பண்ணுவான். அதனால இப்ப தியா படுத்தால இல்லை, அவன் பிறந்ததுல இருந்தே வந்து எங்கள் அம்மாட்ட தான் வளர்ந்தான். அதனால அங்கே இப்ப நம்மள திருச்சியில இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 2வது வரைக்கும் அவங்களோட தானே இருந்தா. அதனால அவங்களோடய அவங்க இல்லாம இருக்க மாட்டான். இப்ப கூட காலையில கோயிலுக்கு போயிட்டாங்களா, இப்ப வந்து உடனே வந்து சாயந்தரம் வந்தோடனே ஃபோன் பண்ணி அப்ப எங்க இருக்க, கோயிலுக்கு போய்க்க வந்துருவியா நைட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், உங்களோட பெட்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோடது இவ்வளோ தான். தாரணி எங்கள் அம்மா எங்கேயாவது ஊருக்கு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல படுத்துக்குவான் தாரணேஷ். ஆமாம், இங்கே என்னோட படுத்துருப்பேன். ஏன்னா 2க்கும் சண்டை நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் நடுவில் படுத்துவேன், இங்கிட்டு தியாவும் உங்களுக்கு தாரணேஷும் படுத்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். பாய். பாய் பாய்.